காடு இருண்டுவிட்டது. ஒரு சிறுவன் காட்டில் தனியாக மாட்டிக்கொண்டான். அவன் யாரும் இல்லாமல் பயந்து நடந்து கொண்டிருந்த போது எதிரில் ஒரு மிருகம் வந்தது. அது ஒரு புலி. நீ யார்? இங்க என்ன பண்ற? நான் காட்டுல தொலைஞ்சிட்டேன். என் பேரு குட்டி. நான் உன்னை கொன்னு சாப்பிட போறேன். அந்த நேரத்துல ஒரு கர்ஜனை கேட்டது. ஒரு பெரிய சிங்கம் அந்த இடத்துக்கு வந்தது. நீ என்ன செய்யற புலி? இது என்ன திமிர்த்தனம்? சிங்கம், நான் நிறைய நாளா உன்னை பொறுத்துக்கிட்டே இருக்கேன். இப்ப இந்த மனிதனை சாப்பிட வந்திருக்கேன். நீ உன் வழியை பார்த்து போ. நீ என்ன நினைக்கிற புலி? மனுஷன் ஒரு சாதாரண ஆகாரம் இல்ல. அவன் நல்ல மனசு கொண்டவன். அவன் வாழ்க்கையில இன்னும் நிறைய செய்யணும். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது நீ ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை, ஏன்னா இந்த காட்டுல விலங்குகள் பேசும். நீ கவலைப்படாதே, இங்க நீ பாதுகாப்பா இருக்க. இந்த புலி உன்னை ஒன்னும் செய்ய. நீங்க 2 பேரும் என் நண்பர்கள். சிறுவன் சிங்கத்தையும் புலியையும் நம்பியிருந்தான். அவர்கள் மூவரும் காட்டில் நல்ல நண்பர்களாக புதிய அனுபவங்களை கண்டறிந்தனர். புலியும் சிங்கமும் சிறுவனை காத்துக் கொண்டிருந்தனர். அவன் பயமில்லாமல் புதிய உலகத்தில் இருப்பதாய் உணர்ந்தான். ஓர் இரவில் சிறுவன் சிங்கத்தின் குகை மேலிருந்த சிறிய பாறையில் படுத்திருந்தான். புலி அருகில் கண்களை மூடி தூங்கியது. சிறுவன் பாறையிலிருந்து தவறி விழுந்தபோது புலியும் சிங்கமும் அவனை காப்பாற்றிய போது, தேங்க்ஸ், எங்கே உங்களை பிரிஞ்சிருவேனோ, ஒரு செகண்ட் பதறிட்டேன். நாங்க உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னை எப்போதும் பாதுகாப்போம். நீ எப்பவும் பாதுகாப்பா இருக்க. அந்த சமயம் சிறுவனின் விழிகளிலும் புலியின் விழிகளிலும் ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றியது. நம்பிக்கையும் நட்பும் மிகுந்த இந்த காட்சி காட்டின் அமைதியை உறுதியாக்கியது. மூவரும் ஒரு பெரிய ஒற்றுமையான குடும்பமாக மாறினர். அவர்கள் மூவரின் நட்பும் காட்டில் என்றும் நிலைத்தது.